நடக்கலைன்னா சொல்லாதீங்க. இவங்க போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்குறது இல்லை. சரி ஏதோ வந்து நடந்து போச்சு, ஒரு வெறிநாய் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி போகாதீங்க, புகார் கொடுங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. இதனால தான் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்குங்கிறாரு. சந்தி சிரிக்குது சட்டம் ஒழுங்கு. இதுக்கு பிறகு தான் சட்டம் ஒழுங்கு. சட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமா? போலீஸ் கையில் இருக்கு. அவங்க கையில் என்ன லா அண்ட் ஆர்டரில் ஃபோர்ஸாக இருக்கணும். அது சரி, சிங்கப்பெண் காவலரே ஒரு காவலர் அம்புகுறி விடுறாரு, இன்ஸ்பெக்டரு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை போலீஸுக்குன்னா அப்புறம் என்ன செய்யறது? அரசியல் பேசலண்ணா. இதில் பொறுப்பான பதவி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் தான் செய்யணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கோவில் ஸ்தலம், அதாவது புனித ஸ்தலத்தில் அங்கே இந்த மாதிரி நடந்திருக்குன்னா அங்கே எவ்வளோ காவல்துறையினர் இருக்கணும், பாதுகாப்புன்ட்டு தப்பாங்க சுத்தமாக இல்லையா? இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கணும். ஒரு 10 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஓவரால் சுற்றளவு. 14 கிலோமீட்டருக்கு 15-30 ஒரு 300 போலீஸ் நிப்பாட்டு இருக்கணும். அதுவும் அது பௌர்ணமி அந்த பீக் டைம், பீக் ஹவர்ஸ் 300 போலீஸ் நிப்பாட்டணும். இது எங்கே நிப்பாட்டுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, ஒன்றுமே இல்லையே.